ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கான மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் கீ ரைஸ் தான். ஓகேங்களா? ஸோ டிஸ்பிளே ஆகிற எல்லா ஸ்பைசஸும் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் நான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன். ஒரு ப்ரெஷர் குக்கரில் கீ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பசுநெய் தான் எடுத்திருக்கேன். ஸோ கீ வந்து கொஞ்சம் ஹீட் ஆனதுமே அந்த ஹோல் ஸ்பைசஸ் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. ஓகேயா? ஸோ இந்த ஸ்பைசஸ் கொஞ்சம் பொரிஞ்சு வரும்போது 2-3 கேஷ்யூஸ் வந்து நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நான் வந்து பல்லாரி எடுத்துருக்கேன். பல்லாரியை வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா? ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து கண்ணாடி பதத்துக்கு மட்டும் இருந்தால் போதும் இந்த வெங்காயம், அதாவது பல்லாரி. ஸோ பிரியாணிக்கு பண்ணுற மாதிரி நம்ம பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா. ஸோ இந்த பச்சை மிளகா காரம் கிடையாது, அதனால் நான் இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரமான பச்சை மிளகா இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது நல்லா வதக்க விட்டதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி சேர்க்கணும். ஸோ இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் உப்புமே சேர்த்துக்கோங்க, சீக்கிரம் அது வந்து வெந்துடும். அதனால தான். ஸோ தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடணும். அப்படி குழஞ்சி வர டைமில் தேங்காய் பால், நல்ல கட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி 2 பேருக்கு தான் சமைக்கிறதுனால ஒரு பவுலில் மட்டும்தான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அண்ட் இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குங்கிறதுனால நான் இது மட்டும் தான் எடுத்திருக்கேன். அண்ட் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ அரிசி வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுனால 2 டம்ளர் எடுத்திருந்தேன். ஸோ நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதில் ஆல்ரெடி 1 டம்ளர் தேங்காய் பால் வந்துடுச்சு. ஸோ 3 டம்ளர் தண்ணி ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை நீங்கள் வந்து ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா போட்டுக்கலாம். பிகாஸ் அந்த அரிசி ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு மாதிரி இல்லையா? ஸோ நான் ஊற வைக்காமல் டைரெக்டாக தான் வந்து ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 to 3 விசில் வந்து நீங்கள் வச்சிடுங்க. அண்ட் இப்போவே வந்து கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 2-3 விசில் வச்சு எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ப்ளஸ் இது குலையவே இல்லை. ஸோ தண்ணி தான் மேட்டர். ஸோ தண்ணியை மட்டும் நீங்கள் அளவு பார்த்து வைக்கணும். அது அந்த அரிசிக்கு, ஏன்னா ஒவ்வொரு அரிசிக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நார்மல் அரிசிங்கன்னா நான் 2 to 3 விசில் வச்சேன். எனக்கு வந்து சூப்பராகவே ரெடி ஆகிட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Please support my channel, subscribe my channel. Thank you.